Hello viewers, welcome to Hope English Institute. இன்னைக்கு வீடியோவில் நாம பிகினர்ஸ்க்கான ரொம்ப ஈஸியான இங்கிலீஷ் சென்டென்சஸ் பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு கிடைக்கும். வாங்க இன்னைக்கு லெசன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், என்னுடன் வா. என் கூட வா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இதை இங்கிலீஷ்ல எப்படி சொல்லுவோம்? கம் வித் மீ. கம் வித் மீ. நெக்ஸ்ட் ஒன், கட்டில் கடில வை. இதை இங்கிலீஷ்ல கீப் அண்டர் த காட் எப்படி சொல்லணும்? கீப் அண்டர் த காட். நெக்ஸ்ட் ஒன், அவன்கிட்ட எப்படின்னு கேளு. இதை இங்கிலீஷ்ல ஆஸ்க் ஹிம் ஹவ் எப்படி கேட்கணும்? ஆஸ்க் ஹிம் ஹவ். நெக்ஸ்ட் ஒன், அவ எட்டி பார்த்தா. இதை இங்கிலீஷ்ல ஷி பீப்டு இப்படி சொல்லணும். ஷி பீப்டு. நெக்ஸ்ட் ஒன், நான் டயர்டா இருக்கேன். இதை இங்கிலீஷ்ல ஐ ஆம் டயர்ட் எப்படி சொல்லணும்? ஐ ஆம் டயர்ட். நெக்ஸ்ட் ஒன், நீ ஒரு சோம்பேறி. இதை இங்கிலீஷ்ல யூ ஆர் லேசி எப்படி சொல்லணும்? யூ ஆர் லேசி. நெக்ஸ்ட் ஒன், சமணம் கால் போட்டு உட்காரு. இதை இங்கிலீஷ்ல சிட் கிராஸ் லெக்டு இப்படி சொல்லணும். சிட் கிராஸ் லெக்டு. சிட் கிராஸ் லெக்டு. நெக்ஸ்ட் ஒன், ஏன் இப்படி? இதை இங்கிலீஷ்ல வை சோ இப்படி கேட்கணும். வை சோ. நெக்ஸ்ட் ஒன், எது உங்களோடது? இதை இங்கிலீஷ்ல விச் இஸ் யோர்ஸ் எப்படி கேட்கணும்? விச் இஸ் யோர்ஸ். நெக்ஸ்ட் ஒன், ஜன்னலை தர. இதை இங்கிலீஷ்ல ஓப்பன் த விண்டோ இப்படி சொல்லணும். ஓப்பன் த விண்டோ. நெக்ஸ்ட் ஒன், காய்கறிகளை நறுக்கு. இதை இங்கிலீஷ்ல சாப் வெஜிடபிள்ஸ் இப்படி சொல்லணும். சாப் வெஜிடபிள்ஸ். நெக்ஸ்ட் ஒன், கத்தாத. இதை இங்கிலீஷ்ல டோன்ட் ஷவுட் இப்படி சொல்லணும். டோன்ட் ஷவுட். நெக்ஸ்ட் ஒன், அழகா எழுது. இதை இங்கிலீஷ்ல ரைட் பியூட்டிஃபுல்லி இப்படி சொல்லணும். ரைட் பியூட்டிஃபுல்லி. நெக்ஸ்ட் ஒன், முற்றிலும் இல்லை. இதை இங்கிலீஷ்ல அப்சல்யூட்லி நாட் இப்படி சொல்லணும். அப்சல்யூட்லி நாட். நெக்ஸ்ட் ஒன், சீக்கிரம். இதை இங்கிலீஷ்ல ஹரி அப் இப்படி சொல்லணும். ஹரி அப். நெக்ஸ்ட் ஒன், நான் அதை மறுத்துட்டேன். இதை இங்கிலீஷ்ல ஐ ரெஃப்யூஸ்ட் தட் எப்படி சொல்லணும்? ஐ ரெஃப்யூஸ்ட் தட். மறுத்துட்டேன் அப்படின்னா வேண்டான்னு சொல்லிட்டேன் அப்படின்னு அர்த்தம். நான் அதை மறுத்துட்டேன். இதை இங்கிலீஷ்ல ஐ ரெஃப்யூஸ்ட் தட் இப்படி சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன், இப்போ எனக்கு ஃபோன் பண்ணு. இதை இங்கிலீஷ்ல ஃபோன் மீ நவ் இப்படி சொல்லணும். ஃபோன் மீ நவ். ஃபோன் மீ நவ். நெக்ஸ்ட் ஒன், அடுத்தது யார்? இதை இங்கிலீஷ்ல ஹூ இஸ் நெக்ஸ்ட் இப்படி கேட்கணும். ஹூ இஸ் நெக்ஸ்ட். நெக்ஸ்ட் ஒன், அங்க போகாத. இதை இங்கிலீஷ்ல டோன்ட் கோ தேர் இப்படி சொல்லணும். டோன்ட் கோ தேர். நெக்ஸ்ட் ஒன், அவன் இந்த உணவை சாப்பிடுவாரா? இதை இங்கிலீஷ்ல வில் ஹி ஈட் திஸ் ஃபுட் இப்படி கேட்கணும். வில் ஹி ஈட் திஸ் ஃபுட். நெக்ஸ்ட் ஒன், இது எப்படி இருக்கு? இதை இங்கிலீஷ்ல ஹவ் இஸ் திஸ் எப்படி கேட்கணும். ஹவ் இஸ் திஸ். ஹவ் இஸ் திஸ். நெக்ஸ்ட் ஒன், என் வழியில கூக்கிடாத. இதை இங்கிலீஷ்ல டோன்ட் கிராஸ் மை வே எப்படி சொல்லணும். டோன்ட் கிராஸ் மை வே. நெக்ஸ்ட் ஒன், நெருப்பை அணு. இதை இங்கிலீஷ்ல புட் அவுட் த ஃபயர் இப்படி சொல்லணும். புட் அவுட் த ஃபயர். நெக்ஸ்ட் ஒன், அவனை அடிக்காத. இதை இங்கிலீஷ்ல டோன்ட் பீட் ஹிம் எப்படி சொல்லணும். டோன்ட் பீட் ஹிம். நெக்ஸ்ட் ஒன், அது நீதானா? இதை இங்கிலீஷ்ல இஸ் தட் யூ இப்படி கேட்கணும். இஸ் தட் யூ. நெக்ஸ்ட் ஒன், அவனையும் கேளு. இதை இங்கிலீஷ்ல ஆஸ்க் ஹிம் டு எப்படி சொல்லணும்.
Ask him to. Ask him to. Next one. எனக்கு ஒன்று தெரியும். இதை இங்கிலீஷில் I know you இப்படி சொல்லணும். I know you. I know you. Next one. அவ வராளா? இதை இங்கிலீஷில் Is she coming இப்படி கேட்கணும். Is she coming? Is she coming? Next one. இன்னைக்கு காலையில் இதை இங்கிலீஷில் This morning இப்படி சொல்லணும். This morning. Today morning சொல்லக்கூடாது. This morning இப்படி சொல்லணும். Next one. நீதாதா இதை இங்கிலீஷில் Are you that இப்படி கேட்கணும். Are you that? Are you that? Next one. நீ சொன்னியா இதை இங்கிலீஷில் Did you say இப்படி கேட்கணும். Did you say? Next one. இடத்தை விட்டு வெளியேது. இடத்தை விட்டு வெளியே போ அப்படி சொல்லுவோம் இல்லையா? இதை இங்கிலீஷில் எப்படி சொல்லணும். Leave the place. Leave the place இப்படி சொன்னால் இடத்தை விட்டு வெளியே போ அப்படின்னு அர்த்தம். இடத்தை விட்டு வெளியேது. நெக்ஸ்ட் ஒன். அலறாத இதை இங்கிலீஷில் டோன்ட் ஸ்க்ரீம் இப்படி சொல்லணும். டோன்ட் ஸ்க்ரீம். நெக்ஸ்ட் ஒன். சரியான நேரத்தில் செய். எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் அதை சரியான நேரத்தில் செய்யணும் இப்படி சொல்லுவோம் இல்லையா? இதை இங்கிலீஷில் எப்படி சொல்லணும். Do it on time. Do it on time. நெக்ஸ்ட் ஒன். நீங்கள் தந்திரமானவர். இதை இங்கிலீஷில் யூ ஆர் கன்னிங் இப்படி சொல்லணும். யூ ஆர் கன்னிங். ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம பிகினர்ஸ்க்கான ரொம்ப ஈஸியான இங்கிலீஷ் சென்டென்சஸ் பார்த்துருக்கோம். இந்த சென்டென்சஸில் கொஸ்டின்ஸும் இருக்குது அண்ட் சாதாரண சென்டென்சஸும் இருக்குது. இந்த சென்டென்சஸை உங்கள் டெய்லி லைஃப்பில் நீங்கள் தமிழில் பேசுறதுக்கு பதிலாக இங்கிலீஷில் பேசி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா அதை கமெண்ட் செக்ஷனில் என்கிட்ட கேளுங்க. வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இது அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.